ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ரபி கிரியேட்டிவ் அப்படிங்கிறவங்க இதிலிருந்து ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அதாவது அவங்க சுடி இது வரைக்கும் போட்டதில்லை, சுடி ஸ்டிச் பண்ணி போடணும் அப்படிங்கிற ஆசை இருக்குது. அவங்களுடைய செஸ்ட் சைஸ் மட்டும் 38 சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த 38 வச்சு நம்ம ஒரு சுடி ஸ்டிச் பண்ணுறோம் அப்படின்னா, ரெடிமேடில் போய் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இந்த சைஸ் சொன்னாவே நமக்கு எல்லாமே கிடைக்கும். ஆனால் நம்ம ஸ்டிச் பண்ணும்போது அதை அளவை எப்படி பேஸ் பண்ணி நம்ம இப்போ செஸ்ட் ரவுண்டை மட்டும் வச்சுட்டு நம்ம எப்படி சுடி நம்ம ரெடி பண்ணுறது அப்படிங்கிறது அவங்களுக்கு டவுட்டு. எப்படி நம்மளே ஸ்டிச் பண்ணி போடுறது அப்படின்னு. 38 சைஸ் அப்படிங்கும்போது ஹைட்டாக இருப்பேன், கொஞ்சம் ஃபேட்டாக இருப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு என்னென்ன அளவுகள் தேவை அப்படிங்கிறத நீங்கள் ஒரு ரஃபாக ஒரு பேப்பரில் எழுதிக்கோங்க. அதாவது செஸ்ட் ரவுண்டு வேணும், அப்புறமா அதாவது மார்பு சுற்றளவு, இடுப்பு சுற்றளவு, சீட் சுற்றளவு, அதுக்கப்புறம் உயரம், அப்புறம் சைடு கட்டு ஸ்லிட்டு எங்கே வைக்கிறோமோ அந்த அளவு, கை நீளம், கை சுற்றளவு, ஆம்ஹோல் சுற்றளவு, ஷோல்டர், முன்கழுத்து, பின்கழுத்து, இந்த அளவு எல்லாமே ஒரு பேப்பரில் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி பேண்ட் அப்படிங்கும்போது இடுப்பு சுற்றளவு வேணும், அப்புறம் உங்களுடைய உயரம் வேணும், அதுக்கப்புறம் உங்களுக்கு காலுடைய சுற்றளவு வேணும். இது எல்லாமே ஒரு மேக்ஸிமம் நம்ம ஒரு சுடிதார் தைக்கிறதுக்கு என்னென்ன அளவுகள் தேவை அப்படிங்கிறது இதை நீங்கள் ஒரு பேப்பரில் எழுதிக்கோங்க. அதுக்கப்புறம் 38 அப்படிங்கும்போது நீங்கள் 4 இன்ச்சு ஆட் பண்ணுவீங்க. 4 இன்ச்சு ஆட் பண்ணும்போது உங்களுக்கு 10.5 இன்ச்சு வரும். பக்கத்தில் ஒரு 1.5 இன்ச்சு ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வெயிஸ்ட் ரவுண்ட் அப்படிங்கும்போது அதுலேருந்து ஒரு 4 இன்ச்சை நீங்கள் குறைச்சிக்கோங்க. 34 இன்ச்சு வச்சுக்கோங்க. அது கூட ஒரு 3 இன்ச்சு ஆட் பண்ணிக்கோங்க. அதை நீங்கள் 4ஆக டிவைட் பண்ணி பக்கத்தில் 1.5 இன்ச்சு ஆட் பண்ணிக்கோங்க. அதாவது ஃபஸ்ட்டு 38க்கு நான் 4 இன்ச்சு ஆட் பண்ண சொல்லியிருக்கேன். அப்போ உங்களுக்கு 10.5. அடுத்தது கீழே வைக்கும்போது 34, அது கூட 3 இன்ச்சு ஆட் பண்ண சொல்லியிருக்கேன். அதுக்கப்புறம் கீழே உங்களுக்கு சைடு ஸ்லிட்டு ஒரு 22 இன்ச்சு அல்லது 23 இன்ச்சு வச்சிங்க அப்படின்னா, சைடு ஸ்லிட்டோட உயரம் 23 இன்ச்சு வச்சிங்க அப்படின்னா, சுற்றளவை ஒரு 42 வைங்க. 42 அப்படிங்கும்போது அதோட ஒரு 2 இன்ச்சு நீங்கள் சேர்த்திக்கோங்க. அப்போ 44. அப்போ 11 வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு சீட் சுற்றளவு கரெக்டாக இருக்கும். டோட்டல் லென்த் அப்படிங்கும்போது நீங்கள் ஹைட்டாக இருக்கிறனால ஒரு 41, 42 அது வரைக்குமே நீங்கள் ஹைட் வச்சுக்கலாம். கையோட நீளம் நீங்கள் நார்மலாக ப்ளவுஸுக்கு எப்படி வைக்கிறீங்க லென்த்து, அதோடைய சுற்றளவு அதெல்லாமே உங்களுக்கு ப்ராப்ளம் இல்லை. நார்மலாக ப்ளவுஸுக்கு எப்படி வைக்கிறீங்களோ அதை விட நீங்கள் கொஞ்சம் லூஸாக வச்சா போதும். கழுத்தோட அகலம் நீங்கள் 3 இன்ச்சுங்கிறத 2.25 வச்சுக்கோங்க. கேன்வாஸில் வெட்டுற மாதிரி இருந்தால் 3 இன்ச்சு ஓகே. கிளாத்தில் கட் பண்ணி தைக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா 2.25 வச்சுக்கிட்டீங்க அப்படின்னாவே ரெடி அளவு உங்களுக்கு கழுத்து அகலம் 3 இன்ச்சு வந்துடும். இப்போ இதை மாதிரி ஃப்ரண்ட் நெக்கு, பேக் நெக்கு. ஃப்ரண்ட் நெக்கு எப்போவுமே கொஞ்சம் மேலே வச்சுக்கோங்க. ப்ளவுஸ் அளவுக்கெல்லாம் இறக்கவே வேண்டாம். ஒரு 6 இன்ச்சு இருந்தால் போதும் ஃப்ரண்ட் நெக்கு. பேக் உங்கள் விருப்பம், இறக்கி வைக்கணும் அப்படின்னாலும் வச்சுக்கலாம், க்ளோஸ்டாக வேணும் அப்படின்னாலும் நீங்கள் வச்சுக்கலாம். பேண்ட்டு இப்போ இடுப்பு சுற்றளவு நான் உங்களுக்கு 42 சொல்லியிருக்கேன். அந்த 42 அப்படிங்கும்போது உங்களுக்கு அது பெருசாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா 30 செஸ்ட் ரவுண்டோட ஒரு 10 இன்ச்சு சேர்த்திக்கோங்க. அதை 4ஆக டிவைட் பண்ணி இடுப்பு சுற்றளவுக்கு வச்சுக்கோங்க. உயரம் மேக்ஸிமம் உங்களுக்கு ரெடி அளவாக எல்லாம் பேண்ட்டெல்லாம் தைச்சி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தா ஒரு 42 வந்தால் சரியாக இருக்கும் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஏன்னா உங்கள் ஹைட்டு இதெல்லாமே நீங்கள் மெஷர் பண்ணிக்கலாம், அது உங்களுக்கு பிரச்சனை இல்லை. இது நான் சொல்கிறது ஓவரால் ஒரு 30 சைஸ் அப்படின்னா அவங்களுக்கு எந்த அளவு வரும் அப்படிங்கிறத நான் சொல்லியிருக்கேன். இந்த அளவில் உங்களுக்கு கொஞ்சம் முன்ன பின்ன மாறலாம், அதை நீங்கள் கரெக்ட் பண்ணிக்கோங்க. உயரம் நான் சொல்கிற மாதிரி ரெடியாக 42 வந்தால் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். அது பேண்ட் எப்படி நம்ம ஸ்டிச் பண்ணுறோமோ அந்த மெத்தடில் நீங்கள் வெயிஸ்ட் பீஸ் தனியாகவும் கீழே காலுக்கு லெக்குக்கு அந்த பீஸ் தனியாகவும் நீங்கள் கட் பண்ணி என்ன மாடல் பேண்ட் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் தைச்சிக்கோங்க. உங்களுக்கு துணி 2.5 மீட்ரு வேணும் லைனிங்கு. பேண்ட்டுக்கு 2.5, டாப்புக்கு 2.5 இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு நல்லா ஃப்ரீயாக நல்லா தைக்கலாம். ஸ்லீவ் லாங் ஸ்லீவ் வேணும், எல்போ வரைக்கும் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி மெட்டீரியலை கரெக்ட் பண்ணிக்கலாம். ஸ்டிச்சிங் மெத்தடு, கட்டிங் மெத்தடு எல்லாமே நம்ம வீடியோஸில் இருக்குது, நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிக்கலாம். இப்போ நான் சொல்லியிருக்க மெஷர்மெண்ட்டு, நான் சொல்லியிருக்க டிப்ஸு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட எல்லாம் என்னுடைய சேனலை இம்ப்ரூவ் பண்ண எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். தேங்க்யூ வியூவர்ஸ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சுனித்ரா செல்வராஜ் அப்படிங்கிறவங்க ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அதாவது நான் ஏற்கனவே பேடு பற்றி சொன்ன அதே இதுதான் இதுக்கும். ப்ரா சைஸ் 40 இருந்துச்சுன்னா ப்ளவுஸ் சைஸு 40 கரெக்டாக இருக்குமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதாவது நீங்கள் 40 அப்படிங்கும்போது உங்களுக்கு ப்ரா கரெக்டாக ஃபிட்டிங், அதாவது நீங்கள் போடும்போது எப்படி ஃபிட்டிங் இருக்குமோ அந்த அளவு தான்.
ஆனால் நம்ம ஸ்டிச் பண்ணும்போது என்ன பண்ணணும் அப்படின்னா 36+4 அப்படி தான் நம்ம 40 வச்சுக்கணும். 40+4 அப்படி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா லூஸ் ஆயிரும். அதனால் 36 அதாவது ரெடியாகவே 10+1.5 அப்படி வச்சு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு அது கரெக்டாக தான் வரும். ஏன்னா நீங்கள் நம்ம பாடியில் எடுக்க மெஷர்மெண்ட் கூட நிறைய அலவன்ஸ் சேர்த்தி தான் நம்ம வந்து ப்ளவுஸாக நம்ம வந்து ஸ்டிச் பண்ணுவோம். அப்படி பண்ணும்போது நீங்கள் 36+4 அப்படி ஆட் பண்ணி தான் நீங்கள் வந்து இதுக்கு கட் பண்ணணும். அப்படி பண்ணினீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ளவுஸ் வந்து கரெக்டாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்போவுமே ரெடி அளவாக இருக்கிறத வந்து நமக்கு நார்மலாக கன்வெர்ட் பண்ணி நம்ம ஸ்டிச் பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து அதை அப்படியே தான் யூஸ் பண்ணுமே ஒழிய அது கூட ஈஸ் அலவன்ஸ் நம்ம சேர்த்தக்கூடாது. ஸ்டிச்சிங் அலவன்ஸை மட்டும்தான் நம்ம சேர்த்தணும். இல்லாட்டி அப்படின்னா நம்ம போடும்போது அது லூஸ் வந்துடும், சைஸ் வேரியேஷன் வந்துடும். அதனால் நான் சொன்ன இது வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். எப்போவுமே பாடியில் எடுக்கிற மெஷர்மெண்ட்டை விட நம்ம ஈஸ் அலவன்ஸாக 4 இன்ச் ஆட் பண்ணுவோம். அது வந்து ஆல்ரெடி ப்ரா சைஸில் நமக்கு ஆட் பண்ணியிருக்கு. இப்போ நம்ம பாடி சைஸ் எடுக்கும்போது 36+4 அப்படி வச்சு தான் நீங்கள் கால்குலேட் பண்ணி இந்த ப்ளவுஸை வந்து நீங்கள் ஸ்டிச் பண்ணணும். ஸ்டிச் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ வியூவர்ஸ். பார்த்து யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுங்கள். அதில் ஏதாவது உங்களுக்கு கமெண்ட்ஸ் தெரிவிக்கணும்னா கமெண்ட்ஸ் பாக்ஸில் போடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.